எலெக்ஷன் தொடங்கிருச்சு, கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நிறைய கட்சிகளோட மேனிஃபெஸ்டோ எல்லாமே நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பாலிசிஸ் எல்லாம் பார்த்துப்போம், அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்னு. எல்லா கட்சியுமே உனக்கு அவ்வளவு தரேன், இது தரேன், அது தரேன், அமௌண்ட் தரேன், ஒரு மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் தரேன்ல அவங்க ஸ்கீம்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இது வந்து தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு ஜாபோ இல்லாட்டி ஒரு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தந்துட்டா, ஒரு ஃபேமிலிக்கு கிரியேட் பண்ணி தந்துட்டா, அந்த வழியில போய் அந்த ஃபேமிலி க்ரோ ஆகும், அந்த நம்ம நாடுமே க்ரோ ஆகும். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாவே கெட்டதுன்னு சொல்ல வரல, இது ஒரு உதவித்தொகையா தந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வரையுமே அந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கும். ஸோ அது வரையுமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்க வருஷத்துல பிரச்சனை கிடையாது. ஆனா இதே ஒரு பர்மனன்ட் ஸ்கீமா ஆயிடுச்சுன்னா ஒரு லேசினஸ் தான் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு நிறைய நம்ம நாட்டில் வந்து நிறைய தேவைப்படுது, உமன் சேஃப்டி, இனி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அதுல வச்சிங்கன்னா ஒரு வெளியே போற பொண்ணுங்க, வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்கும், அவங்களும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு இதுவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து நல்ல விஷயத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க போய் இது பண்ணீங்கன்னா அந்த ஃபேமிலி தானா வளரும். அந்த ஃபேமிலினால நம்ம நாடும் நல்லா வளரும். ஸ்டேட் இருக்க நிலைமையில கடன்கள் 10 லட்சம் கோடி கடன் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில இந்த மாதிரி வெல்ஃபேர், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், இந்த ஃப்ரீ ஸ்கீம்ஸ் தேவையில்லை. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டா இங்க 2000 ரூபாயோ, ஐ மீன் வாட் எவர் இட் இஸ், எவ்வளவு அமௌண்ட்டோ அவன் அவங்க வேலை செஞ்சு உழைச்சு அவன் 10,000 20,000 சம்பாரம் வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அதுக்கான ஒரு வழியை, ஒரு க்ரோத்துக்கான வழியை, ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா அது நாட்டுக்கும் நல்லது, அந்த வீட்டுக்கும் நல்லதா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் க்ரோத் ஏழுமே ஒழிய இந்த ஃப்ரீ பீஸ் கொடுத்து நம்ம கேட்கணும். ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் இதை செய்வாங்க, நான் ஜெயிச்சுட்டு அதை செய்யறது, இதை செய்யறேன். நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த டைம் அவங்க அதை தான் செய்வாங்க. எங்களுக்கு ஒரு வேலையை தெரியும், இப்பெல்லாம் கொடுத்ததெல்லாம் ஓகேப்பா, இப்போ ஓகே இதெல்லாம் இந்த அமௌண்ட் கொடுத்துறேன், அடுத்து நம்ம ஸ்டேட் அடுத்த வேர்ஷனுக்கு அடுத்த இதுக்கு கொடுக்கறது எப்படி, என்ன கொண்டு போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம கேட்டாங்க, ஏன் எதுக்குன்ட்டு. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி கொடுக்குற அமௌண்ட்டை வந்து இந்த உமன் சேஃப்டி இந்த காதுல நம்ம கேட்க முடியல. சில விஷயங்கள்லாம் இப்போ 2 மாசங்களா தொடர்ந்து நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் கொஞ்சம் சரி பண்ற மாதிரி இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க வெளியே நிம்மதியா போவாங்க, சேஃப்டியா போவாங்க, ஒரு சேஃப்டினஸ் உணர்வாங்க. எல்லாமே அது இங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில எல்லாருமே பாதுகாப்பா இருப்பாங்கிற ஒரு அஷ்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுக்கும் போது அவங்களே அதை பார்த்துப்பாங்க. நம்ம எந்த ஒரு ஃப்ரீ ஸ்கீமும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதிர்பார்க்க அவசியமே கிடையாது. ஸோ இதை உங்க தலைவர்கிட்ட, நீங்க எதிர்பார்க்குற தலைவர்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ டேக் பண்ணிட்டு எது உங்க விருப்பத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ப்போம். ரெடியா இருக்கீங்களா?